எல்லோருக்கும் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜ் புகழ், பெருந்தலைவர் காமராஜர் புகழ். இப்பதான் சுறுசுறுப்பா இருக்கு. அரசியல் பேச நான் இங்கு வரவில்லை. அரசியலை இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரே தலைவன் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது பெருந்தலைவன் காமராஜ் தான். எத்தனை ஆட்சி வேணாலும் வரட்டு, எத்தனை பேர் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் முதலமைச்சர் என்று ஒரு மனிதனை இன்று உலகமே பாராட்டுகிறது என்று சொன்னால் அது உங்கள் தலைவன், எங்கள் தலைவன், மக்கள் தலைவன், உலகத் தலைவன் காமராஜ். வேற ஆளே கிடையாது. வாழ்க்கை என்பது இறக்கும் வரை அல்ல. நான் பிறந்து வளர்ந்தேன் செத்துட்டேன்னு சொல்வது பெரிய காரியம் அல்ல. 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பிறந்த தலைவன் 1975 மாண்ட தலைவன். 1975 மாண்ட பிறகும் ஒரே தலைவனை, அந்த பெருந்தலைவன் காமராஜ் தொண்டனாய் இருப்பதே எங்களுக்கெல்லாம் பெருமை, நம் சமுதாயத்திற்கு பெருமை. காரணம் என்ன என்று சொன்னால், நம்ம மனதில் எதை போட்டாலும் விளையும். இந்த மனசு இருக்க மோசமான மனசு, அதுல நல்லது போட்டாலும் விளையும், கெட்டதை போட்டாலும் விளையும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஒரே ஒரு மனிதன் தன் மனதில் மட்டுமல்ல, இந்த மக்கள் மனதிலும் நல்லதை பதிக்க வைத்து அந்த நல்ல ஆட்சியை தந்து, ஆட்சியின் இலக்கணமாய் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி வாழ்ந்த போதும் வாழ்ந்த பிறகும் இந்த உலகம் இருக்கும் வரை நல்ல ஆட்சி, நேர்மையான ஆட்சி, கரைபடியாத ஆட்சி, லஞ்சம் வாங்காத ஆட்சி, அடுத்தவன் சொத்தை அபகரிக்காத ஆட்சி, அரசியலுக்கே இலக்கணம் தந்த பெருந்தலைவன் காமராஜ் வழிவந்தவர்கள் நீங்கள். நேர்மைக்காகத்தான் வாழ்வோம். காரணம், காலையிலே இருந்து மாலை வரை உழைத்து அதன் மூலம் வருகின்ற வருவாயை தானும் எடுத்துக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கும் பணியாற்றுகின்ற ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது உங்கள் இனம், எங்கள் இனம், பெருந்தலைவன் காமராஜ் இனம், நாடார் சமுதாயம் மட்டும்தான். அந்த காமராஜ் மறைந்த பிறகும் தமிழகத்திலே எல்லா கட்சிகளும் இருக்கு. ஆனால் கொள்கைகள் வேறாக இருந்தாலும் சரி, நல்ல ஆட்சி இந்த நாட்டிற்கு தர வேண்டும் என்று சொன்னால் எல்லா கட்சியும் சொல்வது பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சி தருவோம். காங்கிரஸ்காரன் மட்டும்தான் காமராஜரை, காமராஜ் ஆட்சி எங்கள் தலைவன், கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரன், இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு தலைவன், காங்கிரஸை கட்டி காத்த தலைவன் உண்டு என்று சொன்னால் எங்கள் தலைவன் பெருந்தலைவன் காமராஜ் எங்களுக்கு தான் முதல் சொந்தம். வேறு யாரும் சொந்தம் கொண்டாடலாம், ஆனால் அது உண்மையான சொந்தம் அல்ல. ஆட்சிக்காக சொந்தம் கொண்டாடுவார்கள். காங்கிரஸ்காரன் மட்டும்தான் காமராஜரை மனதார நினைத்து காமராஜ் ஆட்சி, காமராஜ் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆக பெருந்தலைவன் காமராஜ் இறந்து இத்தனை ஆண்டுகள், 75க்கு பிறகு 2016 அரசியல் களத்தை செவ்வனே அமைத்தவன். அரசியலிலே வாழுகின்ற மக்களுக்கு எப்படி அரசியலை கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னவன். இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர்கள் மனதில் இருந்ததை தன் மனதிற்குள் ஏற்று இந்த நாட்டை ஆண்ட ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது பெருந்தலைவன் காமராஜ் உங்களுக்கு சொந்தக்காரர். அவர்
மக்கள் மனதில் என்ன தேவை என்பதை விதைகளாக விதைத்தார். அந்த நல்ல விதைகள் மரமாகி இன்று கனியை தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் விதைத்தவன் பெருந்தலைவன் காமராஜ் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த விதை பறந்து விரிந்து ஆலமரமாக இருந்து இன்று கோவில்பட்டியிலே இருக்கின்ற ஒரு மாணவன் லண்டனிலே பணியாற்றுகின்றான் என்று சொன்னால், கோவில்பட்டி அருகே இருக்கின்ற கிராமத்தில் இருந்தவன் ஜெர்மனியிலே பணியாற்றுகிறான் என்று சொன்னால், அதற்கு உங்கள் தலைவர், நம் தலைவர் பெருந்தலைவன் காமராஜ் தந்த அடிப்படை கல்விதான். யாராலும் மாற்ற முடியாது, எந்த இயக்கத்தாலும் மறுத்து சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட மாபெரும் தலைவன் நாளைக்கு என்ன வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி மனதில் விதையாக போட்டவன். மக்கள் மனதிற்கு என்ன தேவை என்பதை போட்டான். இன்று வளர்ந்து மரமாக இருக்கிறது. இன்று பெருந்தலைவரை சிலர் மறக்கலாம், பெருந்தலைவரை சிலர் மறக்கலாம். பெருந்தலைவர் காமராஜ் பெயரை சொல்லுவதற்கு கூச்சப்படையலாம். ஆனால் மனசாட்சி உள்ள எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, 1967க்கு பிறகு எந்த ஆட்சி வந்தாலும் நேர்மையான ஆட்சி என்று சொன்னால் அது பெருந்தலைவன் காமராஜ் ஆட்சியை போல் நாங்கள் தருவோம் என்று சொல்லுகின்ற நீண்ட நெடிய பாதையை போட்டு தந்தவன் பெருந்தலைவன் காமராஜ். நான் யாரையும் தாக்க மாட்டேன், அரசியலை பற்றி பேச மாட்டேன், தாக்க மாட்டேன். ஆனால் காமராஜ் காங்கிரசுக்கு சொந்தம் என்பதை ஒரு காலமும் நாங்கள் மறக்க மாட்டோம், மறக்க விட மாட்டோம். காமராஜ் காங்கிரசுக்கு தான் சொந்தம். சைக்கிளில் அரிக்கன் லைட்டை வச்சுட்டு ஊரு ஊரா போய் பாரத மாதாவுக்கு ஜெய் என்று போட்டவர் பெருந்தலைவன் காமராஜ். விருதுநகரிலே இந்த சிவகாமி அம்மையார் பெற்றெடுத்து இந்த நாட்டிற்காக சமுதாயத்திற்காக கொடுத்தவர் பெருந்தலைவன் காமராஜ். அந்த காமராஜர் உழைப்பிலே தான் என்றார். காமராஜரிடம் பணம் இல்லை, செல்வாக்குள்ள குணநலங்களை கொண்ட கொடுக்கும் வள்ளல்கள் இல்லை. ஆனாலும் அந்த தலைவன் சாதாரண மனிதனாய் வாழ்க்கையை துவக்கி சரித்திரம் படைத்தார் என்று சொன்னால் மனதில் களங்கம் இல்லை. அவருக்கு லஞ்சம் என்றால் என்னவென்று தெரியாது. மக்கள் மனம் மக்கள் மனம் என்றுதான் அவருக்கு வந்து கொண்டிருந்தே தவிர வேறொன்றும் இல்லை. சரி, காமராஜர் எப்படி ஆட்சி செய்தார்? சில அரசியல்வாதிகளைப் போல் நேரத்தை வீணாக்குகின்ற ஒரு மனிதர் அல்ல பெருந்தலைவன் காமராஜ். நேரத்தை வீணாக்கும் போது உங்களுக்கு தான் சொல்றேன், வியாபாரிகளுக்கு, நீங்கள் எப்பொழுதாவது நேரத்தை வீணாக்கினால் கடிகாரத்தை பாருங்கள். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாருங்கள். அந்த கடிகாரத்திலே உள்ளே இருக்கின்ற ஓடுகின்ற முள், அது கடிகார முள் அல்ல, உன் வாழ்க்கை. நீ நேரத்தை வீணாக்கும் போது கடிகார முள்ளை பார், அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. வீணாக்கினால் உன் வாழ்க்கை தான் வீணாகும் என்பதை வியாபார பெருமக்களாகிய நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நேரத்தை வீணாக்காதீர்கள். அதே தான் காமராஜர் செய்தார். கடலூரிலே அங்கே புயல் வீசுகிறது, மக்கள் எல்லாம் தண்ணீரில் கிடக்கிறார்கள், உண்ணுவதற்கு உணவில்லை, இருப்பதற்கு இடமில்லை. அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், அரசு ஆணையிட்டால் பணம் செலவழிக்கலாம். ஆனால் பெருந்தலைவன் காமராஜர் சொன்னார், உண்ணுவதற்கு உணவு இல்லை, இருப்பதற்கு இடம் இல்லை, அரசு ஆணை என்னடா போ. உடனே பஞ்சாயத்து அதிகாரிகளை கூப்பிட்டார். என்ன வேண்டும் என்று சொன்னார், அங்கே உடனடியாக செய்தார். கடிகாரத்தின் நிமிட முள் போல் அல்ல, அங்கே இருக்கின்ற செகண்ட் முள்ளு போல் உழைத்த ஒரே தலைவன் பெருந்தலைவன் காமராஜ் என்பதை மறந்துவிடக் கூடாது. இங்கே வியாபார பெருமக்கள் எல்லாம் நீங்கள் வரியை தந்திருக்கின்றீர்கள். நீ ஏழையாய் பிறப்பது குற்றமல்ல. வியாபார பெருமக்களே, உங்க அப்பா அம்மா ஏழையாய் இருந்து நீங்கள் ஏழையாய் பிறந்தது குற்றமல்ல. ஏழையாய் பிறந்தது குற்றமல்ல. ஆனால் வியாபார பெருமக்களே, பிறந்த பின் நீங்கள் வாழ்ந்து சாகும் பொழுது நீங்கள் ஏழையாக செத்தால் அது உங்கள் குற்றம், பிறந்தது குற்றம் அல்ல.
தாய் தந்தையர் ஏழையர், எனவே நீங்கள் ஏழையாய் பிறந்தீர். ஆனால் வாழுகின்ற காலத்தில் கடுமையாக உழைத்து நீங்கள் பணக்காரனாகத்தான் சாக வேண்டும். அப்படி செத்தால்தான் உன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்கும். பிறப்பு பெரிதல்ல, நமது வாழ்க்கை பெரிது. அதே போல் நீங்கள் உழைக்க வேண்டும். நீ உழைத்தால் நிரந்தர வெற்றி. உன்னை பார்த்து இந்த சமுதாயம் பாராட்டும். இவன் காமராஜ் தொண்டன் கடுமையாக உழைக்கிறான், உழைத்ததின் பலனை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அண்ணாந்து பார்க்கின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டான் என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு நாம் வியாபார பெருமக்களாகிய நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். சாதாரண மனிதன் சுதந்திரம் அடைந்த நேரத்திலே நமது சமுதாயம் எந்த நிலையில் இருந்தது? 1947 சாதாரண மக்களாக இருந்தோம். பெருந்தலைவன் காமராஜ் என்ற ஒரு கலங்கரை விளக்கம் உங்களுக்கு கிடைத்தது. காமராஜ் என்ற கலங்கரை விளக்கம் உங்களுக்கு கிடைத்தது. கலங்கரை விளக்கம் யாரையும் கைப்பிடித்து இழுத்து நீ வாழ்க்கையிலே வா கரை சேரு என்று சொல்லாது. அது வெளிச்சத்தை தான் காட்டும், இருட்டை அகற்றி வெளிச்சத்தை காட்டும். உங்களுக்கு வாழ்வு இருக்கின்ற பெருந்தலைவன் காமராஜ் அங்கே கலங்கரை விளக்கமாக இருந்தார். அந்த பெருந்தலைவர் காமராஜ் பெயரை நாம் சொன்னோம், அவ்வளவுதான். அவர் செய்ய இல்லை. நாடார் பிறந்த அந்த விருதுநகர் விருதுபட்டி விருதுநகர் ஆகிவிட்டது. பக்கத்திலே இருக்கின்ற சிவகாசி சைனாவுடன் போட்டியிடுகிறது. பக்கத்திலே இருக்கின்ற சிவகாசி சைனாவா வா மோதி பார்க்கலாம் என்று வியாபாரத்தில் மோதுகின்ற அளவிற்கு அங்கே சிவகாசி உயர்கிறது என்று சொன்னால் கலங்கரை விளக்கமாம் பெருந்தலைவன் காமராஜ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த அளவிற்கு வாழ்க்கையை சாதித்து காட்டியவர் பெருந்தலைவன் காமராஜ். அதற்கு மேலாக அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை கொட்டுவதால் நாக்கு அங்கே காயப்படுவதில்லை. கரிக்கோல் ராஜ் இவ்வளவு தூரம் மாபெரும் கூட்டத்தை கூட்டிவிட்டார், அவர் ஒரு மாபெரும் இளைஞர் என்று நான் சொன்னால் அவருக்கு பெருமை, எனக்கும் பெருமை. அந்த கரிக்கோல் ராஜை புகழுகின்ற நேரத்திலே வசந்தகுமாருக்கும் பெருமை. பாராட்டுங்கள் ஐயா. கண்கள் சிவந்திருக்கின்றன என்று கேட்டேன், கோபத்திலா என்று கேட்டேன், இல்லை என்று சொன்னார். கண்கள் சிவந்திருக்கிறது, வேறு என்ன காரணம் என்று சொன்னேன், தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னார். காரணம், பெருந்தலைவன் காமராஜ் தொண்டர்களை பார்க்க வேண்டும், அந்த சமுதாய மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் 24 மணி நேரமும் உழைத்து உங்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்து உங்களுக்கு உணவும் கொடுத்து எல்லா விதமான வசதியும் செய்து கொடுத்து இன்று மக்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கின்றார். ஜெய்ப்பூரிலே ஒரு மாநாடு. காமராஜர் ஆங்கிலத்தில் பேச முடியாது, தமிழிலே பேச வேண்டும். மற்ற தலைவர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே பேச நினைத்த நேரத்திலே இந்திமே போலோ என்று சொன்னார்கள். இந்தியில பேசியான்னாரு. ஆனா காமராஜ் மேடையில யாருனாரு, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னாரு. ஆனா நீ இந்தியில பேச வேண்டாம், தமிழ்ல பேசினி அவன் சொன்னான், அவனுக்கு தமிழ் தெரியாது. ஆனாலும் காமராஜரை பார்த்து என்ன சொன்னான்னா, தும் தமிழ்மே போலோ, நீ தமிழ் மேல நீ தமிழை வச்சு பேசுனா. இவருக்கே ஆச்சரியம், என்னடா இது, நான் பேசுற தமிழ் அவருக்கு புரியாது, அவர் பேசுற இந்தி நமக்கு புரியாது, எப்படின்னு சொன்னா. அங்கே இருந்த ஒரு விவசாயி சொன்னான், காமராஜ் அவர்களே, நீங்கள் எங்களை போல் ஏழையாக ஒரு விவசாயியாக ஒரு சாதாரண விவசாய மக்கள் குடும்பத்திலே பிறந்த ஒரு சாதாரண மனிதனாய் வேட்டி துண்டோடு வந்திருக்கிறாய், எனவே நீ எங்கள் ஜாதி, என்ன மொழியில் பேசினாலும் பேசு என்று அங்கே ஜெய்ப்பூரிலே இருந்த மனிதன் பேசினான். ஆக உண்மையோடு இருந்த அந்த பெருந்தலைவன் காமராஜ் புகழ் படைக்க வேண்டும், நாமும் உயர வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சொல்லுவதற்கு சில அரசியல் தலைவர்கள் கூச்சப்பட்டாலும் உங்கள் வசந்தகுமார் வியாபாரம் செய்கிற இடத்திலும் பெருந்தலைவன் காமராஜ் புகைப்படத்தை போடாமல் ஒரு நாளும் விளம்பரம் செய்வதில்லை. காரணம், சாதாரண சாணமாக கிடந்த எங்களை எல்லாம் தட்டி தட்டி
இலவச கல்வியை கொடுத்து மதிய உணவினை தந்து தொழிற்சாலைகள் இங்கே எல்லா இடமும் இருக்கிறதடா, பள்ளிக்கூடம் எல்லா இடமும் இருக்கிறது, கல்லூரிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று படி என்று சொல்லி எங்களை படிக்க வைத்து வாழ்க்கையிலே மனிதனாக மாற்றிய பெருந்தலைவன் காமராஜை தினமும் வணங்கினால் உங்களுக்கு கோடி கோடியா பணம் சேருயா. ஏன்னா நேர்மைக்கு இலக்கணம் காமராஜ், ஒரு அரசியல் இலக்கணத்திற்கு காமராஜ், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு காமராஜ். அரசியலிலே இப்பொழுது ஒரு முதலமைச்சர் சென்றால் குறுக்கே யாராவது போய் பேச முடியுமா? அது எந்த கட்சி முதலமைச்சராக இருந்தாலும் சரி. ஆனால் நம் தலைவன் பெருந்தலைவன் காமராஜை சாதாரண கான்ஸ்டபிள் தடுத்து நிறுத்தினான். ஐயா நெல் என்று சொன்னான். பெருந்தலைவர் காமராஜ் முதலமைச்சர், சாதாரண கான்ஸ்டபிள் நெல் என்று சொல்லுகிறான். நின்றார் காமராஜ், அதுதான் பெருந்தலைவன் காமராஜ். இவன் என்னடா கான்ஸ்டபிள், நான் ஒரு முதலமைச்சர், இவன் சொல்றதை நான் கேட்கணுமா? கமிஷனர் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன், டிஜிபி சொன்னாலே கேட்க மாட்டேன், இவன் என்னடா சாதாரண ஆளு நிக்கணுமா என்று பெருந்தலைவன் காமராஜ் சொல்ல இல்லை. நின்றார், சிக்னல் வந்த பிறகு போனார், செக்ரட்டரியேட் போனார், அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டார், பயந்தபடி போனார். அப்பொழுது சொன்னார், பயப்படாதே, நீ கடமையை செய்தாய், நேர்மையாக செய்தாய், உன்னை பாராட்டுகிறேன் என்று சொன்ன ஒரே தலைவன் பெருந்தலைவன் காமராஜ். அந்த காமராஜ் புகழை நாம் பாட வேண்டும். அந்த காமராஜ் இருக்கின்ற அந்த உண்மை நமக்கு வேண்டும். எந்த கட்சியில வேணாலும் சேர்ந்துருங்க, யார் கட்சியில் வேணாலும் சேருங்க. ஆனால் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் அங்கே ரோட்டிலே போகின்ற பொழுது இவன் நேர்மையான அமைச்சன், நேர்மையான மந்திரி என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெயரை வாங்க வேண்டும். அண்ணன் போச்சமே சின்ன கார்ல போனார், இப்ப 40 கார் இருக்குன்னு சொல்லப்படாது. ஒரு வீடு தான் இருந்து வாடகை வீட்டில் இருந்தாரு, இன்னைக்கு அவருக்கே எத்தனை வீடு எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி வீடை வாங்கப்படாது. காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே வந்தால் அரசியல்வாதிகளால் லஞ்சம் வாங்க முடியாது. ஏன்னா எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய சொத்தின் மதிப்பை, யார் யாருக்கு எவ்வளவு வீடு இருக்கிறது என்பதை வீட்டில் நம்பர் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இது வசந்தகுமாரின் வீடு, யாராக இருந்தாலும் சரி அந்த வீடு இவர்களுக்கு சொந்தமானது என்று சொன்னால் எந்த அரசியல்வாதியும் லஞ்சம் வாங்க மாட்டான். ஏன்னா இந்த வீடு எப்படி வந்ததுன்னு கேட்பான்ல, கேட்பானா கேட்க மாட்டானா? எனவே அரசியல் தலைவர்கள் நேர்மையுடன் இருக்க வேண்டும். இந்த மாநாடு நிகழ்ச்சி மிக பிரமாண்டமாக இருக்கு. அண்ணன் கரிக்கோல் ராஜ் அவர்களுக்கும் நமது அண்ணன் பிஸ்கெட் கம்பெனி ரொம்ப நல்லா வியாபாரம் பண்றாரு. எங்க அண்ணன் வந்திருக்காரு, விவிடி, எங்க ராமசுப்பு வந்திருக்காங்க, சகோதரிகளாக வந்திருக்காங்க. சகோதரி சொன்னாங்க நிறைய டைவர்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி. ஒரே ஒரு விடையை மட்டும் நான் சொல்லுவேன், நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க கூடாது. வசந்த் டிவியில 11 மணிக்கு ரகசிய கேள்வியை பாருங்க, ஒரு டைவர்ஸ் இந்தியாவில் வராது. நன்றி, வணக்கம். வானிற்கு நிலவு அழகு, பூமிக்கு வான் அழகு, உலகிற்கு நன் மக்கள் அழகு, நன் மக்களுக்கு கல்வி அழகு, அக்கல்விக்கோ நமது கல்வி தந்தை காமராஜர் அழகு. ஏழைகளின் வாழ்வில் கல்வி ஒளியேற்றிய நமது கல்வி தந்தை கர்மவீரர் காமராஜர் பற்றிய நம்மை சிந்திக்க வைத்தது மட்டுமல்லாமல், பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும் என்று நம்மை விழித்தெழச் செய்த திரு ஹெச் வசந்தகுமார் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவருக்கு நினைவு பரிசினை வழங்க விழா குழு தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.